Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைக்கி தேதியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்குமே அந்த பேர் ஞாபகம் இருக்குமான்றதுல ஒரு டவுட் இருக்குது. சரி, ஓகே, அதிகபட்சம் ஒரு 1 இயர் ஆனிவர்சரி கொண்டாடுற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு இந்த படம் வந்துச்சா, இது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னா வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற 200-300 படத்தில் வந்துட்டு ஒரு 10 படம் மேபி அந்த ஸ்டேட்டஸ் அடையலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 42 வருஷம் கழிச்சும் இந்த படத்தை பற்றி பேசலாம், இந்த படத்தில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது சிறப்புக்குரிய விஷயம் தான். 42 இயர்ஸ் ஆஃப் மூன்றாம் பிறை. ஒரு கதை, அந்த கதையினுடைய போக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையாக சாஃப்டாக அப்படியே நமக்கு நகரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன லஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டோரி. அந்த லஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அன்பு, காதல், பாசம் அழகாக உள்ளே வரும் அந்த நாயகி மேலே. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நாயகியோட வந்துட்டு ஒரு மனநலம் சரியில்லாத ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால கமல் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இறக்கம், ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அப்புறம் கூப்பிட்டுட்டு போய் வச்சுருந்துருப்பார், கொஞ்சம் அவங்களோட வந்துட்டு ட்ராவல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்து அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா ஆக்கணுன்ற மாதிரியான ஒரு நிலை. அது அப்படியே காதலாக மாறினதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஜோடி சேர்ந்தாங்களா சேரலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன். இது இயக்குனர் பாலுமேந்திரா அவர்களுக்கே உரிய லைன். இது வந்துட்டு அவர்களுடைய 4வது படம். ஒரு கதையை பாலுமேந்திரா சொல்லார் அப்படின்னா அது நிச்சயமாக ஊட்டி, கொடைக்கானல், தேக்கிடி இப்படிங்கிற மாதிரியான ஒரு மலைகளில் ரொம்ப சாஃப்ட் டோனில், ரொம்ப சாஃப்டாக, சத்தம் கம்மியாக, பறவைகள், பூச்சிகள் இதனுடைய சத்தங்கள் மட்டும் நடுவில் வர மாதிரியான ஒரு டெண்டரான ஒரு படைப்பாளி தான் பாலுமேந்திரா. அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளிக்கிட்டேருந்து ஒரு கதை வருது. அந்த கதையை வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா முதல் கட்டமாக வந்துட்டு சத்யஜோதி ஃபிலிம்ஸ், தியாகராஜன் சார் அவர்கள், அவங்க தான் கேப்டன் மில்லர் பாண்டியான படங்கள்லாம் தயாரித்த இன்றளவும் ஒரு 42 வருஷமாக அந்த ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியினுடைய முதல் படம். இந்த படத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதான் பாருங்களேன், கிரேட் மேன்ஸ் when they are united, கிரேட் ப்ராடக்ட்ஸ் தான் கிரியேட் ஆகுது. அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் வந்துட்டு இந்த படத்தையே நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த படத்தை வந்துட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒன்று பண்ண போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் வந்துட்டு மணிரத்னம் கிட்ட கேட்குறாரு. மணிரத்னம் அண்ட் தியாகராஜன் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஓகே வச்சுக்கலாம். அப்போ பேசும்போது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம பாலுமேந்திரா கிட்ட பேச அப்படின்னு சொல்லி இவர் தான் கொண்டுட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி 2 பேருக்குமான மீட்டிங்கை செட் பண்ணுறாரு. செட் பண்ண உடனே வந்துட்டு அவர் இந்த மாதிரியான ஒரு லைன் சொல்கிறார். சரி, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒன்று இருக்குன்னும் போது வந்துட்டு இவருக்கு தியாகராஜன் வந்துட்டு பிடிச்சி போயிடுது. ஓகே, நல்லாயிருக்கு, பார்ப்போம், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அங்கேருந்து வித்தின் 1 மந்த்துக்குள்ளேயே ஃபுல் ஸ்கிரிப்டையும் முடிச்சுடுறாரு. எப்படி இன்றைக்கு கல்ட்டாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஒரு மாதத்துக்குள்ளேயே ஃபுல் பவுண்டடை ரெடி பண்ணிடுறாரு. அழகாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு நரேஷன் போயிடுறாங்க. யாரை வந்துட்டு ஹீரோவாக போடலாம் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி பாலுமேந்திரா வந்துட்டு கமல் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாரு. ஹீரோயின்னு சொல்லி பேசும்போது வந்துட்டு எல்லாமே வந்து முதல் ஸ்ரீபிரியாவை தான் வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீபிரியாவை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவரோட டேட்ஸ் கிடைக்கலன்னும் போது கமல் சார் தான் சொல்லியிருக்காரு, ஸ்ரீதேவி ட்ரை பண்ணலாம், இந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப உயிராக இருக்கும் அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க வந்தாங்க. இந்த கதாபாத்திரத்தினுடைய ஜீவன், இந்த படத்தினுடைய ஜீவனே வந்துட்டு ஸ்ரீதேவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு படம் உருவாகுது. படங்கள்லாம் வந்துட்டு படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடியூசராக வந்துட்டு தியாகராஜன் வந்துட்டு நல்ல ஃப்ரீடம் கொடுக்குறாரு. வெறும் 33 லட்சம் ரூபா பட்ஜெட். அந்த காலத்தில் அது ஒரு பெரிய படம் அப்படின்னா கூட இன்றளவில் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு 33 lakhs வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப விரைவில் டக்குன்னு பாலுமேந்திரா அவர்கள் எடுத்து முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை வந்துட்டு எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கமர்ஷியலாக இந்த படம் போகாதுங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று இந்த படத்தில் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தம் வந்துட்டு வருது. அதாவது மிட்வேல படத்தை வந்துட்டு பாதியில் கொண்டுட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்துட்டு இப்படி ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் வேணும் போது உடனே என்ன பண்ணுறாங்க, ஓகே, சில்க் சுமிதாவுடைய கதாபாத்திரம் ஏற்கனவே இருக்குது, பட் அந்த கதாபாத்திரத்துக்கு வந்துட்டு ஒரு பாடல் வைக்கலாம், ஒரு பாட்டு வந்துட்டு வேணும். இப்போ நம்ம மிஷ்கின்லாம் ஆதங்கப்படுறாருல, என்ன எல்லா படத்துலையும் வந்துட்டு மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகுது அப்படின்னு. அன்னைக்கே அது பாலுமேந்திராவுக்கு அந்த நிர்பந்தமும் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆனால் பாலுமேந்திரா கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமே இதுதாங்க. இன்றைக்கி இந்தியாவினுடைய தலை சிறந்த 10 இயக்குநர்களுடைய பொக்கிஷம்னு சொல்லி ஒரு 10 பேரை எடுத்தோன்னு வைங்களேன். நான் சொல்கிறது பழைய இயக்குநர்கள் எடுத்தோம் அப்படின்னா அதில் நிச்சயமாக பாலுமேந்திராவுக்கு ஒரு இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே, கமர்ஷியலாக வந்துட்டு தேவைப்படுதோ அப்போ ஒரு பாடலை வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடலை உள்ளே கொண்டு வந்து அந்த பொன்மேனி உருகுதேங்கிற அந்த பாடலை வந்துட்டு உள்ளே கொண்டுட்டு வராங்க. அந்த பாடலினுடைய பியூட்டி என்னென்னா, அதுலேயும் அவருடைய ஏஸ்தட்டிக் டச்சை பாருங்களேன். இந்த பாடல் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 6 to 8 ஒரு மேபி வந்துட்டு ஒரு 7 to 9 அந்த கிளைமேட்டில் ஒரு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும்ல, ஒரு வெதர் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரியன் வேறு மாதிரி இருக்கும். மார்னிங்கில் ஒரு டெண்டர் இருக்கும்ல அந்த டைமு, ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 to 7
இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில், ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு கிளைமேட்டில் எடுப்போம்னு சொல்லி அதில் ஒரு ஏஸ்தெரிக் டச்சை கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடலை வந்துட்டு அழகாக ரெக்கார்ட் பண்ணி ஓகே இஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹாப்பி, இஃப் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பி, ஐ எம் ஹாப்பிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த கதையில் வந்துட்டு கதையெல்லாம் நல்லா இருக்குது, படம்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு வச்சுப்போமே. ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவன் இந்த கதைக்கு வந்துட்டு இளையராஜா அவர்களுடைய இசை. இளையராஜாவுடைய இசை அப்படிங்கிறத தாண்டி கண்ணதாசன் அவர்களுடைய வரி. கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல் இந்த படத்தில் தான் இருக்குது. இந்த பாடலை எழுதி முடிக்கிறார், அதுக்கப்புறம் அவர் தவறுகிறாருன்னு வைங்களேன். இப்படி சில சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் உண்டு. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அந்த சம்பவம் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை. இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது கமல் அவர்கள் வந்துட்டு ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது முத்துராமன் அவர்களும் ஜாகிங் போகிறாங்க. கார்த்திக் சாரனுடைய தகப்பனார் வந்துட்டு அவரும் ஜாகிங் போகிறாரு. அந்த தருணத்தில் தான் அவர் மயங்கி கீழே விழுகிறாரு. உடனே கமல் சார்லேருந்து மற்ற எல்லாருமே இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே கூப்பிட்டு போகும்போது அந்த இடத்துல தான் அவர் தவறுறாரு. அதாவது 3ஆம் பிறைக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட, பட் அந்த படம் வந்துட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவமும் அந்த சுற்று வட்டாரத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆம் பிறையினுடைய ஜீவன் வந்துட்டு ராஜா சரண் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கண்ணே கலைமானே பாடல் இன்றளவும் எல்லாருக்குமே வந்துட்டு மனசை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அதில் கமல் என்னும் ஒரு ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் தான். ஆனால் கமல் என்னும் ஸ்டார் ஒரு நடிகனாக வந்துட்டு ஆடியன்ஸை இழுத்து தருணம் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான தருணம் இந்த படத்தில் அந்த பாட்டில் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கே உயிரானேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரி ஒன்று வரும். என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது கமல் அவர்களுடைய கண்ணுக்கு வந்துட்டு லைக் அந்த ஃபேஸுக்கு வந்துட்டு அப்படியே ஜூம் போகும்போது கமல் சார் வந்துட்டு அந்த கண்ணில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு கண் கலங்குவார். நீங்கள் யாராக இருந்தாலும் அதை போய் திருப்பி பாருங்கள், உங்களை அறியாமல் கண் நமக்கு கலங்கும். அந்த வரிகள், அந்த இசை கூட அந்த அந்த ஆம்பியன்ஸ் இருக்குல்ல, ஊட்டி கொடைக்கானல் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நிலை, அப்போது கமல் சாரனுடைய முகம், அதில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எப்பேற்பட்ட கல் மனசையும் கரைச்சிரும். இப்படி பார்த்து பார்த்து பாலு மகேந்திராவால் செதுக்கப்பட்ட ஒரு காவியம் தான் 3ஆம் பிறை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை வந்து எச் பண்ணி கமல்ஹாசனுக்கு நடிக்க வச்சதாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்ரீதேவியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த படம் மிக மிக முக்கியமான படம். ஏன்னா ஒவ்வொரு தருணத்துலேயும் அந்த கதாபாத்திரமாகவே ஸ்ரீதேவி அவர்கள் வாழ்ந்திருப்பாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, ரொம்ப எலைட்டான ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணாக தான் ஸ்ரீதேவியுடைய கதாபாத்திரம் இருக்கும். ஆனால் நடுவில் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில், மனநலம் பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பெண் எப்படி நடந்துப்பாங்கிறது வந்துட்டு தத்ரூபமாக அப்படியே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இடையில ஒரு காட்சியில் வந்து புடவை கட்டி ஒரு சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு கட்ட வரல அப்படின்னும் போது நானே போய் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி உள்ளே போவாங்க. கமல் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் வெளியில். ஸ்ரீதேவி வருவாங்க, புடவை கட்டிட்டு வருவாங்க. அப்படி டக்குன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். கற்பனையில் வந்துட்டு ஸ்ரீதேவி வருவாங்க. அந்த ஸ்ரீதேவி வந்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்ரீதேவி, ரொம்ப தெளிவான ஸ்ரீதேவி. அப்போது ஸ்ரீதேவி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கமலை வந்துட்டு பார்ப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எலைட்டான ஒரு டச், ஆக்சுவலி அந்த எக்ஸ்பிரஷன் தான் கஷ்டம். படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வந்துட்டு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதாக நடித்தது எந்த அளவுக்கு கஷ்டமோ அதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்க அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே கிளைமேக்ஸில் வரும்போது வந்துட்டு இவர் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டி துண்டை தூக்கி போடுற அந்த காட்சியில் வந்துட்டு, அதாவது வந்து ஒரு எலைட் லுக்கும் இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு இத்தனை நாளாக நம்ம ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த கதாபாத்திரத்துலேருந்து முற்றிலும் வேற ஒரு இடத்துல வந்து தன்னை காட்டிக்கிட்ட அந்த விதம் வந்துட்டு ஸ்ரீதேவியினுடைய நடிப்புக்கு மிகப்பெரிய ஒரு சான்று. அந்த படம் வந்துட்டு ஸ்ரீதேவிக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்க வேண்டிய படம். ஏன்னா கடைசி ரவுண்ட் வரைக்கும் ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருந்து கடைசியாக ஒரு ஓட்டில் வந்துட்டு நேஷனல் அவார்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கமல் அவர்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. கமல் அவர்களுடைய முதல் படம், அதாவது முதல் நேஷனல் அவார்டு வாங்கின படம். இப்படி ஏகப்பட்ட சிறப்புகள் நிறைஞ்ச இந்த படம் வந்துட்டு பாலுமகேந்திரா அவர்களுடைய கெரியரில் வந்துட்டு திருப்பி நீங்கள் எத்தனை படம் பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த படத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு நினைவு கூர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தருணத்தில் தான் இந்த படம் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி. அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு மலையில் தான் இந்த கிளைமேக்ஸை படம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாலுமகேந்திராவுக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் கிடையாது. அது இயற்கையாகவே கொடுத்த ஒரு அருட்கொடைன்னு வைங்களேன். ஸோ அப்படி வந்துட்டு இந்த கிளைமேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகி போயிட்டுருக்குறாங்க. போகும்போது வந்துட்டு அந்த போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரில் வந்துட்டு தட்டு கீழே விழுவார். கமல் வந்துட்டு கீழே விழுவார். இதுக்கு வந்துட்டு முதல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டூப் ஒன்று போட்டுக்கலாம், தேவையில்லை அப்படின்ற மாதிரி. உடனே கமல் சொல்கிறார், இல்லைங்க நானே பண்ணுறேன். இல்லை கமல் தேவையில்லை, இது வந்துட்டு நம்ம ஒரு டூப் வச்சு நம்ம வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எடுத்துக்கலான்னு போது, இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நேராக போகிறாரு. அழகாக வந்துட்டு இந்த காரில் அப்படியே இடி வாங்குறாரு, மேலே விழுகிறாரு, சமர் சால்ட் மாதிரி அடித்து அப்படியே கீழே விழுவுறாரு, அந்த சேத்துல விழுவுறாருங்கிற காட்சியை கமலை வச்சு எடுக்கும்போது இது வேறு எந்த நடிகர் நடிச்சிருந்தாலும் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சது. அதாவது டூப் போடாமல் எல்லாத்தையும் நானே பண்ணுறேன் நீங்கள் 100 பேர் சொல்லிடலாம். அடிபடாமல் பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை செஞ்சு அது அவுட்புட்டை கரெக்டாக ஒரு நடிகன் கொடுக்குறாங்கிறது தான் இங்கே சவாலே. அதை கமல் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த காட்சியில் கொடுத்துருக்குறாரு. அப்படியே அங்கேருந்து ஓடி திருப்பி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு அந்த ஸ்ரீதேவியை போய் பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ட்ரெயின் போகும்போது கமல் வந்துட்டு நடந்துக்கிட்டே வரக்கூடிய அந்த காட்சி, குறிப்பாக இந்த லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்கும்
அப்படியே போயிட்டே இருப்பார். கேமரா அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும். ட்ரெயின் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும்போது லேம்ப் போஸ்ட் ஒன்று முன்னாடி இருக்கும். இந்த லேம்ப் போஸ்ட்டில் வந்துட்டு கமல் வந்துட்டு டமால்னு ஒரு இடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டு திருப்பி எஞ்சி போவார். இது பாலு மகேந்திரா சொல்லப்படாத ஒரு விஷயம். நீங்கள் இதை பண்ணணும் கமல், நீங்கள் போய் அந்த லேம்ப் போஸ்ட்டில் போய் இடிச்சு கீழே விழுவுங்கன்ற மாதிரியான எந்த விதமான ஒரு விஷயத்தையும் பாலு மகேந்திரா சொல்லலை. கமல் என்னும் நடிகனுக்கு இன்னைக்கு கமல் என்னும் இயக்குனருக்கு என்ன தோணியிருக்கோ அது அன்றைக்கே தோணியிருக்கு. 82லேயே அது தோணியிருக்கு. வெறும் 28 வயசு பையங்க கமல்ஹாசன். அந்த டைம்லேயே அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, இங்கேருந்து நம்ம இப்படி போகிறோம், இந்த இடத்துல இது இருக்குது, இடித்து கீழே விழுந்தோம் அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அந்த கஷ்டம் வந்துட்டு அப்படியே கடத்தப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு கமலுக்கு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒரு 28 வயசு பையனுக்கு வந்துட்டு அது தெரிஞ்சிருக்கு. போய் அழகாக இடித்து கீழே விழுவுறாரு. அப்படியே அதுக்கப்புறம் ரோல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு திருப்பி போகிறாருங்கிற மாதிரியான ஒரு நிலை. இதை வந்துட்டு பாலுமகேந்திரா வந்து ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு அவரை 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க. 2 பேர் பிடிச்சிட்டு கீழே விழுந்துடக்கூடாது, ஏன்னா மழை வேறு வருது அப்படின்னு சொல்லி பாலுமகேந்திரா சிங்கிள் ஷாட்டில் அதை அப்படியே ரொம்ப அழகாக சிங்கிள் டேக்கில் பியூட்டிஃபுல்லாக அப்படியே கேப்சர் பண்ணி கொண்டுட்டு வந்து விட்டுட்டு, அப்போ தான் அவர் யோசிச்சிருப்பார், என்ன மாதிரியான ஒரு கலைஞன், ஒரு 28 வயசு பையனுக்கு இந்த சிந்தனை வருது. இன்றைக்கி எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, எவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்க, வயசு இதை விட தாண்டியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வயசுக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உழைப்புக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு கமல் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த கலைஞன் தான் வாழும் உதாரணம். 28 வயசில் வந்துட்டு ஒரு பையனுக்கு தோணுது பாருங்க. ஏன்னா 32 வயசில் நாயகன் பண்ணவருங்க, 28 வயசில் ஒரு பையனுக்கு தோணுது பாருங்க. அந்த பையனுக்கு தோணுது, நான் இதை இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த 28 வயசில் அந்த கமல்ஹாசன் படத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிராத்தல் வீட்டுக்கு போவார். அதாவது வந்துட்டு அங்கே தான் வந்துட்டு முதல் ஸ்ரீதேவியை பார்ப்பார். அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப அப்படியே நெளிஞ்சு ஃபஸ்ட் டைம் போகிறார்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் மொழியோடு போகிறார். ஆனால் அதே 32 வயசில் வந்துட்டு நாயகன் படத்துலேயும் அதே மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அங்கே பலமுறை வந்துட்டு போன ஒரு மனிதனுடைய பாடி லாங்குவேஜ் என்னவா இருக்குமோ அந்த பாடி லாங்குவேஜில் தான் போவார். ஏன்னா கமல் என்பவன் ஒரு நடிகனை தாண்டி ஒரு சிறந்த சைக்காலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. உளவியல் ரீதியாக மனிதர்கள் என்ன யோசிப்பாங்க, என்ன சிந்திப்பாங்கங்கிறத நினச்சி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து கதாபாத்திரமாகவும் கற்பனைகளாகவும் உடல் மொழியாகவும் கொடுக்கறதுல கமலுக்கு நிகர் கமல் தான். இப்படி எல்லா விதமான நிலைகள்லையும் அந்த படம் அழகாக பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகிடுது. பேக் ஆகி படம் வந்துட்டு ரிலீஸுக்கு தயாராகும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் போட்டு கட்டுவாங்களே, பார்த்து எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, இது பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர், படம் நல்லா இல்லை, நீங்கள் சில்க் சுமிதா வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஒரு பாட்டை கூட வச்சுருக்கிறீங்க, ஒன்றும் படம் ஓடாதுங்க அப்படின்னு ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சொல்லியிருக்காரு. இல்லை, என்ன ஏதோ இந்த படம் வந்துட்டு பாதிக்குதுங்க, என்னால் வந்துட்டு இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது என்னால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல, என்னமோ நான் ஆகுதுன்னு அவர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் கமலுக்காக மட்டுமே ஒரு கூட்டம் வருது. 2வது நாள் வந்துட்டு படம் நல்லா இருக்குது ஓகேன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, பட் ஸ்லோவாக இருக்குங்கிற மாதிரி 2வது நாள் வருது. 3வது நாள் 4வது நாள் அப்படியே போய் கிட்டத்தட்ட வந்துட்டு சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த படம் தள்ளப்படுது. ஹையஸ்ட்டாக வந்துட்டு சத்யஜோதிக்கு வந்துட்டு முதல் படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுக்குது. ரொம்ப சந்தோஷத்தில் பூரிப்பில். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சினிமா தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் வராரு. அவருடைய முதல் படம் கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு ஆர்டிஸ்டிக்கான டச்சில் உள்ள ஒரு படம். அந்த படம் வந்துட்டு அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது. போட்ட காசை விட கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5-6 மடங்கு காசு வருது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு தைரியமும் கான்ஃபிடென்ட்டும் அந்த தயாரிப்பாளருக்கு தரும். ஸோ எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட இடத்துல சினிமா இருந்திருக்கு அந்த 82களில். அதற்கு பாலுமகேந்திரா மாதிரியான கலைஞர்களும் கமல்ஹாசன் மாதிரியான நடிகர்களும் ஒரு உத்வேகமாக இருந்து இப்படி ஒரு ப்ராடக்டை கொடுக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் கொடுத்துருந்து அதை வெகு ஜனங்களும் ரசிக்கிற மாதிரியான ஒரு நிலையில் கொடுத்து, குறிப்பாக சில்க் சுமிதா வரக்கூடிய காட்சிகள்லாம் வந்துட்டு ஒரு மெல்லிய கோடுக்கு நடுவில் தான் இருக்கும் அந்த காட்சிகள். அது பாலுமகேந்திராக்கே உரிய அந்த ஒரு காதலை பாலுமகேந்திரா காட்டுறதும், அந்த காதலை சின்னதாக காமத்தை கலந்து காட்டுறதும் பாலுமகேந்திராவுடைய எக்ஸலன்ஸ். அதை வந்துட்டு அவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு யாருமே ஹேண்டில் பண்ணதில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை ரொம்ப அழகாக கொஞ்சம் இப்படி காமிச்சா கூட அது வரசமாக கூட மாறிடலாம். அதுக்குள்ளேயே ஒரு மாதிரியாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் அப்படியே எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரியான ஒரு நிலையில் அந்த படத்தை கொடுத்ததுங்கிறது மிகப்பெரிய பாராட்டுக்கள் தான் பாலுமகேந்திரா அவர்களுக்கு சொல்லணும். இந்த படம் குறிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் நம்ம நினைப்போம், இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், படம் யூ கொடுத்துருப்பாங்க, யூஏ கொடுத்துருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இல்லை, இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் அடல்ட் ஓரியன்டாக இருக்குங்கிற மாதிரி ஏ கொடுத்துருந்தும் கூட படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய கல்ட் கிளாசிக்காக இன்றளவும் அந்த படம் பேசப்படுது அப்படின்னா அதற்கு 4 பேரை தான் நம்ம காரணமாக சொல்லணும். ரொம்ப முக்கியமாக 4 பேரை சொல்லணும். பாலுமகேந்திரா அவர்கள், இளையராஜா அவர்கள், கமல்ஹாசன் அண்ட்
ஸ்ரீதேவி. இதில் ரொம்ப முக்கியமாக 5ஆவதாக ஒரு ஆளை வந்துட்டு உள்ளே சொல்லணும் அப்படின்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான். இந்த ஒரு கதையை எடுத்து இதை நான் வந்துட்டு படமாக பண்ணணும்னு நினச்சி அதை படமாகவும் பண்ணி ஜெயிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நாம் மிகப்பெரிய பாராட்டுகளை சொல்லணும். 42 இயர்ஸ் ஆஃப் மூன்றாம் பிறை இது இன்றைய காலகட்டங்களில் வந்துட்டு ஒரு அசாத்தியமான ஒரு நிலை தான். ஏன்னா ஒரு படத்தை 42 வருஷம் கழிச்சா நினைவு கூர்ந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இன்னும் நிறைய அற்புதமான படங்கள் தமிழ் சினிமாவுக்கு வரமாக வரணும். அதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பாலுமேந்திரா மாதிரியான இயக்குனர்கள் தமிழ் சினிமாவினுடைய வரமாக வந்து கமலஹாசன் மாதிரியான நடிகர்கள், ஸ்ரீதேவி மாதிரியான நடிகைகள் தமிழ் சினிமாவுக்கு மென்மேலும் வரமாக கிடைச்சி தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சி மூன்றாம் பிறை மாதிரி இருந்து எக்கச்சக்கமான படங்கள் இன்னும் தமிழ் சினிமாவை நோக்கி படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக மூன்றாம் பிறை மாதிரியான படங்கள், மக்களை ஈர்க்கக்கூடிய படங்கள் நிறைய தமிழ் சினிமாவுக்கு வரணும். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.